அனைவருக்கும் வணக்கம். ஸ்டேஜ் அண்ட் ரியல் பேபி ஷிவ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஹலிதா ஷமீம் இயக்கத்தில் கஜிதா ரஹ்மான் இசையில் வந்துள்ள படம் மின்மினி. இதில் முக்கிய நடிகர்களாக பிரவீன் கிஷோர், கௌரவ் காலை, எஸ்தர் அனில் நடித்துள்ளனர். தமிழ் சினிமாவில் சில வித்தியாசமான முயற்சிகள் எப்போதோ ஒரு முறை நடப்பதுண்டு. இந்த படத்துக்காக 8 ஆண்டுகள் காத்திருந்து நாயகன் நாயகி சம்பந்தப்பட்ட டீனேஜ் மற்றும் இளமை கால காட்சிகளை படமாக்கியிருக்கிறாரு இயக்குனர் ஹலிதா ஷமீம். ஒரு படத்துக்காக இத்தனை வருட காத்திருப்பு என்பது உலகின் வேற எந்த சினிமாவிலும் நடைபெறுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஊட்டி கான்வென்டில் கால்பந்து வீரரா அனைவருக்கும் பிடித்தமானவரா இருக்கிறாரு கௌரவ் காலை. அந்த கான்வென்டில் வந்து புதிதா சேராரு பிரவீன் கிஷோர். பிரவீனை அடிக்கடி வெறுப்பேத்தி கொண்டே இருக்கிறாரு கௌரவ். பின்னர் அவன் மீது நட்பு கொள்றாரு. இருவருமே நண்பர்களாக நெருங்கும் வேலையில பள்ளி பேருந்து விபத்துல பிரவீனை காப்பாத்திட்டு கௌரவ் இறந்து போறாரு. அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்படுது. கௌரவின் இதயத்தை தானமாக பெற்ற எஸ்தர் அனில் அந்த பள்ளியில படிக்க விரும்பி வந்து சேர்றாரு. கௌரவின் ஆசைகள் என்ன என்பதை தெரிஞ்சு அதை நிறைவேற்ற முயற்சிக்கிறாரு. கௌரவுடன் நட்பாக பழக முடியலையே அப்படிங்கிற ஏக்கத்துல தவிக்கிறாரு பிரவீன். 8 வருடங்கள் போது. காஷ்மீர் மலையில் எஸ்தர் அனிலும் பிரவீன் பைக் பயணத்துல சந்திச்சு கொள்றாங்க. இருவருமே தனித்தனியா கௌரவின் ஆசைகளில் ஒன்றான பைக் பயணத்தை மேற்கொள்றாங்க. அந்த பயணத்துல என்ன நடந்தது என்பதுதான் படத்தின் மீதி கதை. படத்தின் முதல் பாதி ஊட்டி கான்வென்ட், கௌரவ் பிரவீன் இடையிலான குறும்பான மோதல்களால் மட்டுமே கடந்து போகுது. அந்த டீனேஜ் வயதில் இருவரது நடிப்பு மிக இயல்பாக அமைஞ்சிருக்கு. குறிப்பா கௌரவ் காலை அந்த கால மௌனராகம் கார்த்திக் கதாபாத்திரம் போல குறைவாக வந்தாலும் நிறைவாக அமைஞ்சிருக்கு. அப்பாவி மாணவனாக பிரவீன் பயந்து நடுங்கி ஒதுங்கி ஒதுங்கி செல்வது யதார்த்தமா இருக்கு. இடைவெளிக்கு முன்பாக எஸ்தர் அனில் காட்சிகள் குறைவுதான். இடைவெளிக்கு பின் இளம் வயது பெண்ணாக எஸ்தர், இளைஞனாக பிரவீன் தனித்தனியா பைக் பயணத்துல காஷ்மீர் போறாங்க. கிளைமேக்ஸ் வர தனித்தனியே பைக்லயே பயணிக்கிறாங்க. அவங்க இடையிலே மெல்ல உருவாகும் நெருக்கம், பின்னர் பிரிவு, எஸ்தர் ஏன் தன் பின்னால வராரு அப்படிங்கிற கேள்வியுடனே நகரும் பிரவீன் என பைக் பயணம் செல்லும் சாலை போல கரடு முரடாகவும் சமநிலையாகவும் திருப்பங்களுடனும் திரைக்கதை நகருது. அவங்க வயதுக்கேற்ற கதாபாத்திரம் என்பதனால பிரவீன், எஸ்தர் இருவருமே அவங்களாவே தெரிகிறாங்க. படத்தின் கதைக்களம் ஊட்டி, காஷ்மீர் என விரைஞ்சு நிக்குது. ஒரு ஒளிப்பதிவாளருக்கு அந்த கதைக்களம் ஆப்பிள் சாப்பிடுவது போல. அதுல இடைவெளிக்கு பிறகான காஷ்மீர் பயணத்துல நாயகன் நாயகி செல்லும் பைக்குடனே நாமும் பைக் ஓட்டி செல்வது போல ஒரு உணர்வை தராரு ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்சா. இசையமைப்பாளர் ஏகா ரகுமான் மகள் கஜிதா ரஹ்மான் இந்த படம் மூலம் இசையமைப்பாளரா அறிமுகமாகி இருக்கிறார். பின்னணி இசை காட்சிகளுக்கு பொருத்தமாய் அமைஞ்சு திரையில் காணும் அந்த உணர்வை நமக்கும் சேர்த்து கடத்துது. பிரவீன், எஸ்தர் இருவரும் ஒரே பள்ளியில ஒரே வகுப்புல படிச்சாலும் எஸ்தர் யார் என்பதே தெரியாம பிரவீன் இருக்கிறாரு அப்படிங்கிறது ஆச்சரியமாக மட்டுமல்லாம அதிர்ச்சியாகவும் இருக்கு. குறைஞ்சபட்சம் எஸ்தரை வேறொரு வகுப்பில் படிப்பவர் அப்படிங்கிறாச்சும் சொல்லியிருக்கலாம். என்னதான் கௌரவ நினைப்பாகவே பிரவீன் இருந்தாலும் பக்கத்து டேபிள் இருப்பவரை கூட திரும்பி பார்க்க மாட்டாரா என்ன? இன்னும் சில கேள்விகள் சினிமாத்தனம் நினைத்து புறந்தள்ளினாலும் இந்த ஒன்றையாச்சும் மாத்திருக்கலாம். மென்மையான காதல் படங்களை ரசிப்பவங்களுக்கும் பைக் பயணத்தை செய்ய விரும்புவங்களுக்கும் படம் பிடிக்கும். நன்றி. இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.